இது கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே சார். இல்லை, முன்னாடி சென்சார் கொடுக்குறாங்க. இப்போ மறுதணிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் போகிறாங்க இப்போ. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து ரஜினி சார் படம் பார்க்க முடியாமல் பசங்க அழுகுறாங்க வீட்டில், அவங்கள விட்டு எங்களுக்கு வர முடியலன்னு நிறைய பேர் வந்து மெசேஜ். இப்போ அவர்களுக்காக தான் அந்த மறுதணிக்கை போகிறாங்க. இப்போ அந்த ஒரு டெட் பாடி எரிக்கிற ஒரு விஷயம் தான் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு தான் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போவே வந்து அதை கொஞ்சம் நீங்கள் பிளட் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா, கட் பண்ணிங்கன்னா யூஏ தரேன்னு தான் சொன்னாங்க. பட் கதையுடைய கண்டென்ட்டே அதுதான் இருக்குது, அதை நம்ம எடுத்துட்டோம்னா புரியாது அப்படிங்கிற ஒரு தாட் லோகேஷுக்கு இருந்ததுனால தான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணார், கிடச்சிச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் மெசேஜ் தெரிஞ்சிருச்சு, இதனால தான் அதை சீனை கட் பண்ணி கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ சென்சார் கட்டில் எது கட் பண்ணாங்கன்ற ஒரு ரிசல்ட்டு இப்போ ஆன்லைனில் போனால் சென்சார் கட்டில் பார்க்கலாம் நம்ம. இப்போ யூஏ கிடச்சிட்டாங்கன்னா இப்போ அந்த அடின்னு சொல்ல வருவாங்க. ஸோ இது ஒரு ஹிட்டு, மெகா ஹிட் கொடுத்துட்டார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு லோகேஷுடைய வரிசையாக ஹேட்ரிக் ஹிட்டு 400 கோடி கிராஸ் பண்ண டைரக்டர் ஒருத்தர் தான் இண்டஸ்ட்ரியில். இப்போ அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும் போது தான் இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் கமல் போடுறார். ஏற்கனவே விக்ரம 450 கோடி கொடுத்துட்டார், கூலி 600 கோடியை டச் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் எந்த லெவலுக்கு போகணும்னு தெரியும், 1000 கோடி தாண்டலாம். அப்படி